Hi, hello and welcome to the new episode of Nal Reviews from Nala Cinema. இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்த வாரம் உங்களை சந்திக்க வந்திருப்பது அவினாஷ் ராமச்சந்திரன், நவீன் தர்ஷன், பூனேஷ் சந்தர் அண்ட் கோபிநாத் ராஜேந்திரன். வணக்கம். ஸோ நாங்கள் இன்னைக்கு பேச போகிற திரைப்படங்கள் வந்து ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக், நீண்ட இடைவெளிக்கு நீண்ட ஒரு காத்திருப்புக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு படம். தேன் அகெயின் அவார்ட் சர்க்கிள்லாம் போயிட்டு வந்திருக்க ஒரு படம். மொசகல்லு தெலுங்கு படம். ப்ரீஸ்ட் இப்போ தான் நம்ம ரீசெண்ட் கொஞ்சம் லேட் ரிலீஸ் தமிழ்நாட்டில் ஆச்சு, மம்மூட்டியோட படம். மீதம் இருக்கிற கடைசி திரைப்படம் வந்து மும்பை சாகா. ஸோ ஜாக் ஸ்னைடர் தான் நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினால நம்ம மற்றவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஸ்னைடர் கட்டை பற்றி பேசிடலாம். ஸோ 4 மணி நேரம் ஒரு திரைப்படம், இட்ஸ் ஸ்பெக்டக்கல் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிற ஒரு படம். மார்வல் ஃபேன்ஸாலையும் வந்து மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை பற்றி டிசி ஃபேன்ஸாக இருக்கிற புவனேஷ் அண்ட் கோபி நீங்கள் வந்து சொல்லி கமெண்ட்ஸில் போயிட்டு ஐ அம் a Marvel fan still love the film. இல்லை நீங்கள் ஜாக் ஸ்னைடர் வெயிட் பண்ண வச்சாலும் சொன்னீங்க. மேக்னெட்னால ஜாக் ஸ்னைடர் வெயிட் பண்ண வைக்கல, படத்தோட எடுத்த ஸ்டுடியோ தான் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்சனல் ட்ராஜடியை தாண்டி இந்த படம் வந்து அவங்க ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வழியாக வந்து தான் ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் படம் 2017 ரிலீஸ் ஆன படம். அது பாதியில் ஒர்க் பண்ணிட்டு அகைன் சொன்ன மாதிரி இந்த ட்ராஜடினால அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ஜாஸ் வீடன் அவெஞ்சர்ஸ் படம் பண்ணவர் வந்து திருப்பி ஹி கேம் இன் அண்ட் ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். அந்த படம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் ஓப்பன் ஆச்சு. நம்மளுமே அதுக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அதை எதிர்பார்த்த ஒரு படமே வேறு ஆக்சுவலாக, டு பி வெரி ஹானஸ்ட். அது காரணம் வந்து இத்தனை ஹீரோஸ் சேர்ந்து வரப்போ ஒரு பெரிய ஃபினாலேயாக வரோன்னு நினைக்கிறப்போ வி எக்ஸ்பெக்டட் அ லாட். அண்ட் மார்வல் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஆரிஜினல் ஸ்டோரியோ நிறையா பண்ணலை. அந்த டைமில் வந்து ஒண்டர்மன் மட்டும் தான் ஸ்டோரி இருந்துச்சு. பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் ஓரளவுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ்னால ஓரளவுக்கு சமாளித்து வச்சுருந்தாங்க. சைபாவாக இருக்கட்டும், ஃப்ளாஷாக இருக்கட்டும், ஆக்வாமேன் ஆகட்டும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் வரல. ஸோ இவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸும் பண்ணியாகணும். அட் சேம் டைம் இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து அந்த தே ஆல்வேஸ் மேக் ஒரு வியர்ட் பன்ஸ் ஆல் வென் சூப்பர் ஹீரோஸ் கம் டுகெதர். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு டீமை ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. தட் ஹஸ் பீன் அ காமன் ட்ரோப் அஸ் வெல். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்து ஒரே படத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணுன்றது இட்ஸ் குவைட் அ சேலஞ்ச் தான், யார் பண்ணியிருந்தாலுமே சரி. அதை வந்து 2 hours ஜாஸ் வீடன் கட் இருந்துச்சு. அண்ட் இடன் ரியலி எனக்கே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியல, சரியாக ஃப்ளெஷ் அவுட் பண்ண முடியல. ஏன் அந்த கேரக்டர் அப்படி நடந்துக்குதுன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. 4 மணி நேரத்துக்கு படம் உடனே எங்கள் ஆளுக்கு அப்படியே தலைகால் புரியாமல் ஜாலியாக வச்சு செஞ்சுருக்காரு. அந்த கேரக்டர்ஸை வந்து அந்த உலகத்துக்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயமும் அழகாக்கி முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்ல வச்சு அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் ஏன் அப்படி இருக்கிறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்ற முதல் கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி செதுக்கிருக்கான்னு தான் சொல்லணும், டு பி வெரி ஹானஸ்ட். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் இஸ் ஓன் செட் ஆஃப் லாஸ் அஸ் வெல். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படமாக பார்க்குறப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் டிசி ஃபிலிம் பார்த்த ஒரு சந்தோஷம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இருந்துச்சு. ஆடிங் அப் டு தட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கான காரணம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருந்துச்சு. டிசி ஸ்டார்ட் ஆகிறப்பே மார்வல் வாஸ் they took off the first time, right? So DCU, Man of Steel, அதுக்கப்புறம் அந்த படங்கள் மீன் அஃப்கோர்ஸ் பேட்மேன் இஸ் சூப்பர்மேன், ஸ்னைடரோட படங்கள் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ஆரம்பத்தை காட்டிட்டு ஜஸ்டிஸ் லீக் வாஸ் வெரி அவுட் ஆஃப் பிளேஸ். இந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே அவுட் ஆஃப் பிளேஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கம்பேக் மாதிரி நினைக்கிறேன். லைக் இதுதான்டா ஸ்னைடர் படம், இதுதான் ஸ்னைடர் படம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்பாய்லர் சொல்ல முடியாது. ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு சீன் வரும். ஒரு சீன் வந்துட்டு ஃபோட்டோ ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு சீன். அந்த சீனில் வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீலில் இருக்கிற சூப்பர்மேனுடைய அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு இது வச்சுட்டு அதுக்கு டைலாகும் அந்த பொருத்தமும் வச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் இருக்கட்டும், லூயிஸ் லேன், மார்த்தாவோட கேரக்டர்ஸ், இருந்த கேரக்டர்ஸ் அப்படியே விட்டுட்டு இன்னொரு புதுசாக போகாமல் இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்க்கு கொண்டு வந்துட்டு அந்த 4 hours கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. எங்க இடத்துலையுமே வந்துட்டு டிசியூ விட்டு இருக்கிற ஒரு தனி இது மாதிரி தெரியல கேரக்டர்ஸ். அந்த படத்தில் ஜஸ்டிஸ் லீக்ல அப்படி தோணுச்சு. ஜஸ்டிஸ் லீக்ல இவங்க பண்ணுறதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்ச கிளார்க் கென்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் வந்துச்சு. இந்த படத்தில் அப்படி இல்லை. இட் வாஸ் இந்த கன்சிஸ்டன்சி அப்படி இருந்துச்சு. பேட்மேன்லாம் செந்தில் மாதிரி ஆகிட்டானுங்க. அடிச்சுட்டு வந்து இட் டஸ் ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா காமெடிலாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நான் செம்ம டை ஹார்ட் ஃபேனுக்கு அந்த ஸ்னைடர் கட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி இல்லாமல்
வீக்கெண்ட் நான் ஒரு படம் பார்க்கணும், பட் 4 மணி நேரம் இருக்குது, நான் இது எப்படி இது எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு டு ஹேவ் சம்திங் டு சே. ஆக்சுவலாக இந்த படம் இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 படம் வண்டர் உமன் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த படங்களும் நீங்கள் பார்த்ததுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக ஆக்வாமேன் மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வண்டர் உமன் 2 வந்துச்சு. தே டோன்ட் ரியலி அஃபெக்ட் இந்த படத்தோட ஹேப்பனிங்ஸ். ஆக்சுவலி இட் ஒன்லி ஆட்ஸ் மோர் சென்ஸ் டு see this film as a continuation of those projects. அண்ட் இந்த படமுமே கூட 4 ஹவர்ஸ்னாலுமே 6 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. எபிலாக் அண்ட் ஸ்டார்டிங் பிட்டும் சேர்ந்து இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 8 பாகமாக இந்த படத்தை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் பாஸ் அட் எனி டைம் இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். வெப் சீரிஸ் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு அப்படி ஒரு எபிசோடாகவும் பார்க்கலாம். ட்ரூ. நம்ம ஊரில் புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் தே அலோவ் 48 hours 72 hours உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் எத்தனை நேரம் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் ஆடிங் டு whatever மூவி செட் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் லீக் பார்க்குறப்போ ஸ்னைடர் படம் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொன்னார். அது காரணம் என்னன்னா ஸ்னைடருக்குன்ற ஒரு விஷுவல் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. வாட்ச்மேனாக இருக்கட்டும், இல்லாட்டி அது ஃபஸ்ட் எடுத்த ஒரு பே படமாக இருக்கட்டும், டான் ஆஃப் த டென் நினைக்கிற படம் பேர், அந்த படமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஹி ஹேஸ் அ சர்டன் எலிமெண்ட்ஸ். லைக் எப்போவுமே அந்த மனுஷனுக்கு சித்தார்த் அபிமன்யோட ஹாலிவுட் வெர்ஷன் கிட்டத்தட்ட இருட்டிலே தான் வாழ்வார். ஸோ இருட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 3Dல வந்து யாரு சூப்பர்மேன் யாரு பேட்மேன் தெரியாம தெரியிட்டு இல்ல. அம்மா வேற சேமா ஸோ அந்த டார்க்னஸே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டார்க்னஸ் வந்து போக கலர்ஃபுல் ஆகிடும். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்னா பச்சை கலர் ஜிங்கிச்சாரும் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு இதில் போயிட்டு இருக்கும். ஸோ அதுவும் இன்னொரு விஷயம் வந்து ஹி லவ்ஸ் ஸ்லோமோ ஷாட்ஸ். ஸோ இப்போ ஜஸ்டிஸ் லீக் புது வருஷம் போவே இல்லை. ஸோ இந்த ஸ்லோமோ ஷாட்ஸாக இருக்கட்டும், இந்த டார்க்னஸை நல்லா யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே மனுஷனுக்கு கை வந்த கலை. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். அண்ட் ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் எடுத்து நீங்கள் அதை ஒரு படமாக மாற்றுறப்போ அது சோர்ஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு நீங்கள் அதுக்கு படத்தை வச்சு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கை அந்த ரைட்டருக்கோ அந்த ரைட்டர் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க எடுக்கிறதுக்குமே ரேண்டமாக அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் படிச்சுட்டு ஒரு படமாக எடுக்கிறப்போ, புக்கை ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு படமாக எடுக்கிறப்போ உங்களுக்கு பிக்சர் தெரியுமா, இந்த பையனுக்கு இந்த மேலோட்டமாக தான் அந்த படம் புரிஞ்சிருக்கு, அப்படி அதை மட்டும் தான் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்போ, ஜாஸ் வீடன் கட்டை பார்த்துட்டு ஸ்னைடர் கட் பார்க்குறப்போ இந்த மனுஷனுக்கு அவ்வளோ அந்த டிசி யூனிவர்ஸை வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா 3-4 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்காத கேரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. எக்ஸ்ட்ரா 12 கேரக்டர்ஸ் நினைக்கிறேன் டோட்டலாக ஜஸ்டிஸ் லீக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்காத இந்த படத்தில் பார்த்தவங்க. அண்ட் ஹி ட்ரை டு மேக் இட் இன்டு ஸ்னைடர் வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி படம் பண்ணுறதா தான் ஐடியா இருந்துச்சு. லைக் எப்படி இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸோட ஆர்க் கண்டினியூ ஆகி எண்ட் கேம் வரைக்கும் வந்து இப்போவும் ஃபேஸ் 4 தாண்டி போதும். ஹி வாண்ட் டு கிரியேட் இட். அது இனிமேல் நடக்குமான்னு கேட்டால் மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். பட் வாட் ஹீ இஸ் எய்மிங் ஃபார் இஸ் வாட் டிசி ஃபேன்ஸ் ஆக்சுவலி வாண்ட் டு see. பட் ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்னைடர் கட் சொல்கிறோம், ஒரு 4 hours அப்படின்றோம். பட் ஒரு படத்தை வந்து நீங்கள் என்விஷன் பண்ணும்போது ஒரு தியேட்டருக்கு ரிலீஸ் நினச்சி தான் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கும்போது 4 hours இஸ் நாட் அ நார்மல் டைம் டியூரேஷன் ஃபார் எனி ஃபில்ம். லைக் ஒரு வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க சென்சிபிலிட்டிஸ் ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஜாஸ் வீடன் கட் பண்ணி 2 மணி நேரம் ஆக்கினா அது ஓகே, அது உங்களுக்கு கொஞ்சம் ஜாரிங்காக பட்டுச்சு எல்லாம் ரைட். பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து நான் 4 hours தான் படம் எடுப்பேன், அது வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஒரு பிஸ்னஸ் வைஸும் சரி ஒரு கன்சம்ஷன் வைஸும் அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரிஜினலாக வந்துட்டு ஜாக் ஸ்னைடரோட விஷன் வாஸ் நாட் ஃபார் 4 hours. ஒரிஜினலாக ஒரு 3 hours கிட்ட இருந்திருக்கலாம், ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம், பேசிக்கலி கம்ப்ளீட் ஃபிலிமாக இருந்திருக்கும். பட் வென் திஸ் ரிலீஸ் ஸ்னைடர் கட் கேம் அவுட், இத்தனை பேர் அதை வேணும்னு சொல்கிறப்போ ஜாக் ஸ்னைடருக்கு இருக்கிற விஷயம் வந்துட்டு இப்போ அந்த விஷயம் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் அவுட், ஆஃப்டர் வார்னர் ப்ரோஸ் ஸ்னப்ட் ஹிஸ் விஷன், பேசிக்கலி அவர்கிட்ட முடிவு என்னன்னா திருப்பி நான் வரமாட்டேன், இந்த இதுக்கு நான் திரும்பி வரமாட்டேன். ஹிஸ் ஐடியா வாஸ் இதுதான் என்னோட கடைசி சப்மிஷன் ஃபார் த ஃபேன்ஸ், எனக்கு ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அந்த டைமில் வந்துட்டு ஹி நோஸ் தட் இதுதான் என்னோட இதாக இருக்க போது, இது எல்லாமே கொண்டு வரணும், என்னெல்லாம் நினச்சேன், நான் என்ன இது கண்டினியூ ஆகுங்கிறது, என்ன எப்படி கண்டினியூ ஆகுறதுலாம் நினச்சேன் அப்படின்ட்டு ஒரு விஷனை கிரியேட் பண்ணிட்டார். அந்த விஷனுக்கு இட் டுக் 4 hours. அதனால தான் வந்து சில ரீஷூட்ஸ் தேவைப்பட்டது. ஈ வாண்டட் டு கம்ப்ளீட் தட். என்ன சொல்ல வரேன், இதுக்கப்புறம் படம் போகணும்னா என்ன ட்ராக்ல போகணும், அந்த ஸ்னைடர் வர்ஸ் சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்னைடர் வர்ஸ் என்ன ஸ்னைடர் வர்ஸ்லேயும் நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தான் இருந்துச்சு பேட்மேன் சூப்பர்மேனில். ஜஸ்டிஸுக்கு அப்புறம் என்ன போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அகைன் லைக் சூப்பர்மேனுடைய ஆர்க், பேட்மேனுடைய ஆர்க், ஜோக்கருடைய ஆர்க், இதெல்லாமே எங்கேயும் டீஸ் பண்ணிட்டு இருக்கிறத இப்படி தான் போக போகுதுங்கிற ஒரு இது கொண்டு வரதுக்கு ஐ திங்க் 4 hours வாஸ் இதே வந்துட்டு அவர் இஃப் ஹி வாஸ் ரிலீஸ்ட் இல்லை as a theatrical ரிலீஸ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 hours கிட்ட தான் வந்திருக்கலாம். To be honest, to answer your question,
இப்போ இருக்கிற பேண்டமிக் உலகத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு இருந்த இப்போ அது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த விஷயம் இப்போ இல்லாமல் போயிருந்தால் ஸ்னைடர் கட் வந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் தெரியுது. இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குது, இங்கே ஒரு 4 மணி நேரம் நீங்கள் 5 மணி நேரத்துக்கு படம் விட்டாலுமே பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் வந்ததுனால தான் இந்த படத்தை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் கார்பரேட் பெர்ஸ்பெக்டிவ் ஐம் சேயிங். ஏன்னா அது என்ன டே என்ன தான் நம்ம விஷன் ஒரு ஃபேன் பாய்ஸம் இதெல்லாம் தாண்டி பேசினாலுமே இட்ஸ் அ ப்ராடக்ட் மேட் டு மேக் மணி. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு அதில் ஓரளவுக்கு டீசெண்டான லாபம் பார்த்தவங்க தே ஃபவுண்ட் தட் இது கேட்குறாங்க. ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் ஆன்லைன் கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு இன்னும் ஒரு ஃபியூ மில்லியன் செலவு பண்ணால் ரீஷூட் பண்ணால் ஐ கேன் ரீசெல் திஸ் ஃபிலிம் அஸ் அ பிராண்ட் நியூ ஃபிலிம் விச் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஃப்ரம் அ கார்பரேட் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்படி பண்ணி இவங்க இந்த நேரத்தில் இப்படி விட்டதுனால தான் இப்போ சக்ஸஸே தவிர இதே நம்ம இப்போ பேண்டமிக் இல்லாமல் இப்போ ஓடிடிக்கு இருக்கிற மரியாதையோட தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே தியேட்டரில் தான் போய் படம் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் புது படம் தியேட்டர்லாம் வருது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஸ்னைடர் கட் வந்திருக்குமானே கூட எனக்கு தெரியல. அண்ட் கோபி சொன்னாலே ஸ்னைடர் வர்ஸோடைய ஃபியூச்சர் பற்றி இந்த படம் இந்த 4 hours எடுத்து இந்த விஷயம் காட்டுறதுனால தான் வந்துட்டு இப்போ ரீஸ்டோர் த ஸ்னைடர் வர்ஸ்ங்கிற ஒரு இது ட்ரெண்டாக இருக்குது. அகைன் ரிலீஸ் ஸ்னைடர் கட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஸோ ரிஸ்டோர் ஸ்னைடர் வர்ஸ் நடந்தால் நடக்கலாம். சரி லைக் எனக்கு பேசிக்காக யோசிச்சுட்டு இருக்கலாம் வந்து எனக்கு படையப்பா தான் ஓடிட்டு இருக்கு. படையப்பா லாங்கர் வெர்ஷன் ஃபிலிம் தான், ஒரு 3.25 மணி நேரம் யோசிச்ச படம். ஸோ வந்து எனக்கு என்ன பேசிக்காக என்ன ஒரு ஆசைன்னா வந்து எனக்கு டேரக்டர்ஸ் கட்டுன்றது 100ஆவது நாள் இல்லாட்டி அந்த ஸ்டார் பர்த்டே அப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ எல்லா ஹிட்டான ஒரு படத்தோட ஒரு டேரக்டர்ஸ் கட் வெர்ஷன் வந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஆசை. நடக்காது. ஃபிலிம் ஏஜ் தாண்டி இப்போ டிஜிட்டல் வந்ததுனால இப்போ எல்லாமே சேவ் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஏன்னா அவதாருக்குலாம் டேரக்டர்ஸ் கட் வந்துச்சுன்னா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. வடச்சனை பார்த்து பண்ணீங்கன்னா வசதியாக இருக்கும். யா ப்ளீஸ் பார்க்க போகிறாங்க. சரி பரவாயில்ல. என்ன ஒரு இன்னொரு கோரிக்கை தான். ஸ்னைடர் கட் பற்றி பேசி முடித்தோம். அடுத்து வந்து இந்த வாரம் வந்து நம்ம குரூவில் வந்து பார்த்தா ஒரு தமிழ் படம் வந்து தேன். ஸோ அவார்ட் ஃபிலிம் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்த ஒரு படம் சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ட்ரைலர்லேயே வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ட்ராஜடி. அப்படி உங்களுக்கு ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்ற இருக்கிறப்போ எனக்கு தெரியுது ஒரு ஒரு இழப்பு இருக்குது, அங்கே ஒரு சுகமான விஷயம் நடக்குதுன்றப்போ இது ஒரு கால்குலேட்டட் மூவ் தான். நீங்கள் வந்து இந்த படம் இப்படி தான்ப்பா இருக்க போகுதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதை நான் உள்ளே போய் பார்க்குறப்போ அது எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்குதுன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ. அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் மோசமான படங்க அப்படி இல்லை எடுக்க தெரில அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒன்று குறையுதுன்றது நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். கதை வந்து நகரவே இல்லை. ஸோ வந்து சொல்லலாம் ஒரு சீனை எடுத்துகிட்டு கூட ஃபுல் படம் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு கருவை எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு நம்மளை என்கேஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அடுத்த காட்சிகளோடு நம்மளை இணைத்து பார்க்க முடியுதுன்ற விஷயம் ஒரு படத்தோட சக்ஸஸ்ன்றதே இருக்கும். சின்ன ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு சிக்கான ஒய்ஃபுக்கு ஒரு அதிகமான ஒரு பொது அறிவு இல்லாத ஹஸ்பண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அண்ட் அதில் வந்து ஃபெயிலும் ஆயிடுறாருன்றது ட்ரெய்லரில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சின்ன வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மார்ச்சுரி வேன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதனால தோளில் தூக்கிட்டு போன ஒரு ஹஸ்பண்டோட ஒரு கதை. இட்ஸ் எ ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பேங் ஆன் நம்மளை வந்து பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நடந்துட்டு இருக்கப்போ கூட வந்து என்னை பெருசாக வந்து பாதிக்கலை. சிலருக்கு வந்து நான் இதை பார்த்தேன் வந்து ரொம்ப எனக்கு வந்து மூவிங்காக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் எனக்கு பாதிக்கலை அப்படின்றதுக்கான ஒரு காரணங்கள் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்படி ஒரு படம் வர்றப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்காக யோசிக்க வைக்கிற விஷயம் வந்து அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இல்லை இதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எழுதியிருக்கிறது இந்த அளவு தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஆக்டர் சைடில் இருக்கிற குறையாக நான் பார்க்கல. என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதான் அவங்க நடிக்க முடியும். ஸோ இவங்களோட சோகம் அப்படின்றதே வந்து ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் தான் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவங்க அழுகிறப்போ அழுகிறீங்களா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அழாதீங்கன்னு கூட சொல்லணுன்ற அளவுக்கு எனக்கு பாதிப்பு இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதைக்கு கொடுக்கப்பட்ட டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுது. பட் அது வந்து அவங்களோட எமோஷன்ஸ்க்கு உதவுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து ஏன்னா இந்த ஒரு தம்பதி இவங்க ரொம்ப லவ்விங்கான ஒரு கப்பல். அப்போ ஒரு அவங்களோட சிக்னிஃபிகண்ட் அதரை வந்து இழக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வழியாக இருக்கும். பட் இவங்களுக்கான ஒரு காதல், அவங்களுக்கான அன்யூன்யம்ன்றது ரொம்ப ஒரு பாடல்குள்ளாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அண்ட் ரெப்ரஸன்டேஷன் பற்றி நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருப்போம். ஒரு மலைவாழ் மக்களை பற்றியோ இல்லாட்டி ஒரு ஊனமுற்றவங்களை பற்றியோ ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கான ஒரு தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அந்நிய மருந்துகள் வந்து பெருசாக செட் ஆகலை எங்களுக்கு, மலையிலேயே எங்களுக்கு எல்லா மூலிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதையே இந்த படத்தில் வந்து பிரயோகப்படுத்தலை. ஒரு வைத்தியர்கிட்ட போவாங்க, பட் அது அப்படியே ஒரு லூஸ் எண்டாக தான் இருக்கும். திருப்பி வந்து இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது செயல்படவே இல்லையா, அந்த மூலிகைகளுக்கு வந்து என்ன அவங்களோட வீரியம் என்ன, அது ஒர்க் ஆகுமா இல்லையான்றதுக்கான எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லப்படலை.
ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாவர்ட்டி பான்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய ஏழ்மையை, ஒருத்தவங்களுடைய இயலாமையை அப்படி காட்டி காட்டி அழுங்குன்னு சொல்கிற விஷயம். அது நம்ம பண்ணுமா வேணாமான்னு எனக்கு அது சில ஒரு கத்தாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கான ஒரு மாற்று வழி எதுவுமே சொல்லாமல் அவங்க கஷ்டப்படுறதே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காதே அப்படின்னு யோசிக்கிற ஒரு எண்ணமுடைய ஆள்னா மற்றவங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்களோட பிறக்கிற குழந்தை வந்து ஒரு பேச முடியாத குழந்தையா பிறக்குது. ரொம்ப சாதாரணமாக தான் வளர்க்குறாங்க. எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு. பட் ஒரு குரூஷியலான சீனில் அந்த பொண்ணு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு இது வந்து அது சாதாரண ஒரு பொண்ணு பிச்சை எடுக்கிறத விட உண்மையாக இருக்க பொண்ணு பிச்சை எடுக்குதுன்றது இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா வந்து ஒரு ஊனம்ன்றது ஏன்னா இன்க்ளூசிவான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து டிசேபிலிட்டிஸாக பார்க்கல, ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் ஒரு ட்ரைட் மாதிரி தான் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க என்விரான்மெண்ட்டில் அகைன் இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சோக வயலில் வாசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இல்லையே அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம். அண்ட் அகைன் இங்கிலீஷ் பேசுகிறவங்களோ இல்லாட்டி ஒரு சிட்டியில் இருக்கவங்கள டவுனில் இருக்கவங்கள ஆண்டர்னைஸ் பண்ணி தான் ஆகணுமா? நாங்களும் இந்த ஏரியாவில் இருக்கவங்க நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி காட்டுறீங்க? இங்கே எல்லாமே சாத்தான்கள் வாழ்கின்ற உலகத்தில் நம்ம இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த இவ்வளோ காரணத்தினால என்னால் தேன் வந்து சில குரல்கள் கேட்குற நான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்னு என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ காஜல் அகர்வால்ன்ற ஒரு ஆக்டர் வந்து 2 படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ ஹிந்தி அண்ட் இன்னொரு மல்டிலிங்குவல்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு தெலுங்கு படம் மட்டும் வந்து மொசகல்லு. ஸோ தெலுங்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு? அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு ரியல் லைஃப் ஸ்கேம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு எப்படி போகலாங்கிற ஒரு இது வருது. அது ஸ்டார்டிங் தான் அந்த ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இங்கே கண்டிப்பாக இருக்குது ஸ்டோரியில். ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சு கேரக்டர், அவருடைய அக்கா 10 செகண்ட்ஸ் முன்னாடி பிறந்த அக்கா தான் காஜல் அகர்வால். இவங்க 2 பேரும் வந்துட்டு விஷ்ணு மஞ்சுவோட அக்கா வந்து காஜல் சொல்லும்போது படையப்ப மூச்சு. ஸோ விஷ்ணு மஞ்சுங்கிறவர் ஒரு நார்மல் 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு ஹேக்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அவருடைய பாஸ் நவதீப் அவர் ப்ளே பண்ணியிருந்த ரோல் அவர் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஐடியா அவர் ஃபார்ம் பண்ணுறாரு, ஒரு ஸ்கேமிங் ஐடியா தான் பேசிக்கலி. அமெரிக்காவில் டேக்ஸ் பேஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸாக நம்ம டேக்ஸ் அஃபிஷியல்ஸாக இது பண்ணி அங்கே இருக்கிறவங்கள பே பண்ணுற மாதிரி ஒரு கதை தான் போகுது. விஷயம் என்னன்னா எதற்கு கேட்குற வட்டி இல்லை கேட்டாங்களா? ஸோ நல்ல கதை. அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெரும்பாலும் வந்துட்டு இந்த என்ன தேவையோ அதுக்கு ஸ்டிக் பண்ணணும்னு ஒரு அட்டெம்ப்ட் இருந்திருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு கட் பண்ணி ஒரு கட் சாங் போகிறதுக்கோ ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் சீன் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எடுத்துருக்காங்க. அந்த எடுத்த விதத்துலேயே பிளாட்டை ரொம்ப டைல்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தை வந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபுல் படமும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி காண போயிட்டாங்க பிளாட்டில் ஒரு ஆருக்கே இல்லை, இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. சும்மா வந்துட்டு அதில் பிளாட்டை மட்டும் டைல்யூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸ் ஸ்கேம் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான் இது. அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு லைனும் வருது. ஆனால் என்னன்னா அங்கே நடக்கிற இன்வெஸ்டிகேஷனோட விஷயம் வந்துட்டு அப்படியே போயிருது திடீர்னு. அங்கே காட்டுறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு காட்டுறாங்க. பட் அப்படியே திடீர்னு அந்த பிளாட் லைன்ஸே காணாமல் போயிருது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் அந்த படத்துல வந்துட்டு சுனில் ஷெட்டி அவருடைய ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலா அவர் பெர்ஃபெக்ட்டா இருந்தார். உங்களுக்கு நன்றி சொல்றேன் நினைக்கிறேன். இந்த காலத்துல அவரை பத்தி நல்ல பாராட்டி பேசுற ஒரே ஜீவன் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணிருக்காரு. இன்னொரு அந்த ஒரு சிங்கர் இங்கதான் இன்ட்ரெஸ்டிங் சிங்கு தான் இங்க இருக்கிற ரோல்ல பண்ணியிருந்தாரு. ஹி லுக் பெர்ஃபெக்ட் ஃபார் த ரோல். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்துட்டு அவர் பார்த்ததும் இந்த ஒரு போலீஸ் இது வந்து ஒரு மாஸ் ஏதாச்சும் வச்சிருவாங்களா, ஒரு மாஸ் ஆக்ஷன் சீன் எக்ஸாஜரேட் பண்ணிட்டு ஒரு இது இன்ட்ரோஸ் எல்லாம் இருக்குமான்னு நினைச்சேன். அப்படி இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஒரு ஸ்டோரியில கரெக்டா இருக்காரு. எங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த இதுல இருக்காரு. நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸும் இல்லை, எங்க வேணுமோ அங்க மட்டும்தான் இஸ் அப்பியரிங். அண்ட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் அ கேரக்டர். அந்த ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு, விச் வாஸ் ரியலி குட் டு சீ இன் திஸ் ஃபிலிம். பட் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை மொசகுலு. அண்ட் இன்னும் கொஞ்சம் அவுட்ஸ்மார்ட் பண்ணல நீங்க. எஸ் கண்டிப்பா. அண்ட் ஸ்கேம் மூவிஸ்க்கு தேவை இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து ஸ்கேம் மட்டுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு இனோவேட்டிவான ஸ்கேம் பண்ணாங்க, அதை மட்டும் ஸ்டோரி எடுக்கிற விஷயம் இல்லையா? அதை எப்படி நீங்க சொல்றீங்க எனக்குங்கிற விஷயம் ஒரு தேவை. அதுல வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் பே ஆஃப் யா இல்ல. அதுதான் வந்துட்டு இந்த டவுன்ஃபால் ஆஃப் மொசகுலு. ஸோ இன்னொரு இந்த படத்துல இருந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுனில் ஷெட்டி அண்ட் காஜல் இணைந்து நடித்து இன்னும் மற்ற பல ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து மும்பை சாகா. ஸோ அந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்க. இது வந்து சஞ்சய் குப்தான்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து நிறைய டிவிடி கலெக்ஷன் வச்சிருப்பாரு. லைக் ரிசர்வாயர் டாக்ஸ் அந்த மாதிரி டாரண்டினோ ஃபிலிம்ஸ் இருக்கும், ஓல்டு பாய்லாம் வச்சிருப்பாரு. அதை எடுத்து அவர் நல்ல ஒரு இண்டியனைஸ் வெர்ஷன்ல படமா பண்றது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது எல்லாருக்கும் தெரியும், அவர் படம் போனால் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி படம் பண்ணுவார். இல்லைன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் பண்ணுவார்.
ஸோ கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதுலாம் வந்து ரியல் லைஃப்ல எடுத்து படம் ஷூட் அவுட் வடாலான்னு படம் பண்ணார், லோக்கல் வடாலான்னு படம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் டைம் மும்பை கேங்ஸ்டர்ஸோட லைஃப் பற்றின படம் தான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. மும்பை சாகா வந்து ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ். ஆனால் என்னன்னா கொஞ்சம் சோபர் ஆயிருக்காரு கொஞ்சம் இவ்வளோ வருஷத்தில். அண்ட் டு ஆல்சோ சி அவர் ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராய் படம் ஜஸ்பாவும் அவர் தான் பண்ணார். ஸோ ஒரு கொஞ்சம் சோபர் இருக்குது. ஏன்னா அந்த சீன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அது கொஞ்சம் ரைட்டிங்லேயும் கூட ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் டு அதற்கு ஆல்சோ கொடுத்துருக்காரு. பட் என்ன பிரச்சனைனா அவரே இந்த படத்தை எடுத்துட்டார். இன்னும் ஒரு ஸ்மால் டைம் கேங்ஸ்டர் ஏன் கேங்ஸ்டர் ஆகிறான்னா, ஒன்று அவங்க அப்பா இல்லை அம்மா தம்பி அதை அடிபட்டிருக்கணும், அதுக்காக அவங்க வந்து போராடி கேங்ஸ்டர் ஆகுறாங்க. கேங்ஸ்டர் ஆகும்போது அப்படியே வந்து அந்த மும்பை என்னோடதுன்னு சொல்கிற ஒரு சீன் இருக்கும். அப்புறம் பார்த்தா போலீஸ் போயிட்டே இருப்பார். இது வந்து அவர் பல படத்தில் பண்ணிட்டார். இந்த படத்தை அதே பண்ணிருக்கிறதுனால ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்றது இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அதோடய பார்த்துட்டு ஓ அப்படிதான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இந்த படத்தில் வந்து ஜான் அப்ரஹாம் வந்து ஹி பிளேட் த சேம் ரோல் இன் வடாலா. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ரவுடி பிகம்ஸ் அவர் அங்கே வந்து ஐ திங்க் அவங்க அண்ணனுக்காக மாறுற இங்கே தம்பிக்காக மாறுற ஒரு ரோல். போலீஸ் வந்து இங்கே இன்டர்வல் பிளாக்ல தான் வராங்க. அது ஒரு கிரே ஷேட் இருக்கிற போலீஸ். பட் லாஸ்ட்டில் பார்த்தா நீ கிரே ஷேட் இல்லை, நீ வேற ஷேட்ன்ற மாதிரி ரொம்ப ட்விஸ்டாக பண்ணி ஒரு ரொம்ப ஒரு மிக்ஸ் ஆஃப் ஃபிலிம் தான். ஆனால் சஞ்சய் குப்தாவோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வந்து அவரோட டைலாக் ரைட்டிங். இப்போ டைலாக்ஸ்லாம் வந்து செம்ம பஞ்சாக இருக்கும். அண்ணாமலை சீன்லாம் படத்தில் வரும். அண்ணாமலை வந்து எஸ்கலேட்டரில் இறங்குற சீன் இருக்கும். இதில் வந்து கோவில்லேருந்து வில்லன் கோஷ்டி இறங்கி இவங்க மேலே ஏறுவாங்க. அப்போ அப்படியே சொல்கிறாரு, பாருங்க கோயில் வந்திருக்கோம், நீ இறங்குற நான் ஏறுறேன், அதான் மேட். ஸோ நான் தனியாக எழுதிட்டு இருந்தேன், அண்ணாமலை ரெஃபரன்ஸ்ப்பா அப்படின்னு கூட்டி கழிச்சு கணக்கு சரியா போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு போட்டுட்டாங்க. அவ்வளோ வந்து டைம் கொடுக்குற டைலாக் பேசுறதுக்கு. பட் எப்படின்னா வந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே நான் அவனை கொண்டுருவேன், நான் சூரியன் உதிச்சு ஆகணும்னு சொல்லுவான். இந்த மாதிரி பஞ்சாயத்து நம்ம 80s 90s பார்த்து இப்பவும் பார்க்குறோம். அது ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இட் இஸ் நைஸ் டு லுக் பேக் அட் தோஸ் ஃபிலிம்ஸ்னா இப்போ இந்த ஆக்டர்ஸ் அது பண்ணால் அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து காஜல் அகர்வால். அது நிறைய சொல்ல மாட்டாங்க விஷயத்தெல்லாம். பட் என்னன்னா ஷி பிளேஸ் திஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான் அப்ரஹாம் ஹூ ஆல்சோ பிகம்ஸ் ஒய்ஃப் லேட்டர் அப்படிலாம் இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கேங்ஸ்டர் படம்லாம் பார்க்கும்போது எப்பவுமே அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து வேணாம், வயலன்ஸ்லாம் பண்ணாது, திருப்பி வந்து நம்ம குழந்தை பிறக்க போகுது, அதெல்லாம் அது இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை, அடி கொல்லுங்க இவங்க தான் சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் கொல்லாம அடிக்காம இருக்கு கரெக்ட். அங்க பாருங்க பக்கத்துல இருந்து ஹிந்தியில சொல்றாங்க கரெக்டா. இட்ஸ் ஆல்சோ ஷோஸ் தட் அவங்கலாம் வந்து அந்த அவங்க ஓன் லாங்குவேஜ்ல பேசினா கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அந்த ஒரு மீட்டர் செட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து மீரா சோப்ரா அவங்களையும் நிலா அவங்களையும் வந்து படத்துல பார்த்துருந்தோம். செக்ஷன் 375 நினைக்கிறேன். அதுலயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆன் டு ஷோ தட் லாங்குவேஜ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது தவிர மும்பை சாகா இஸ் நத்திங் எக்ஸாக்ட்லி நியூ. அவரோட ஷார்ட் டிவிஷன், அந்த விஷுவல் ஸ்டைல், அந்த கலர் டோன்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலர் பச்சை கலர்லாம் இருக்கும். அதெல்லாம் இதுலேயும் இருக்குது, எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஒரு நீங்கள் நம்பி போகலாம், நடக்கும், அதுதான் நடக்கும். ஒரு சேஞ்ச் ஒரு ட்விஸ்ட் சஞ்சய் குப்தா படம் இப்படி தான் இருக்கும்னா இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்குன்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு ட்விஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து மலையாளத்தில் வந்து இருக்கிற மம்மூட்டியோட ப்ரீஸ்ட். ஸோ அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிற ஒரு படமாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ நம்ம ஊருக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்து ஒரு வாரம் அப்புறம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் வந்து நீங்கள் கோபி அண்ட் அபி பார்த்துருந்தீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? நான் நிறைய மலையாள படம் பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாலோ, இல்லை ஒரு படம் நம்ம ஊரில் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டாலோ, லைக் பிரேமமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், கும்பலாய் நைட்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப செலக்டிவாக படம் பார்க்குறோம். ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ஒரு வாரம் முன்னாடி கேரளா ரிலீஸ் ஆனப்போ யுனானிமஸாக நிறைய பேர் அது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோடனே வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபீலிங் அவுட் வாட் தேவர் டாக்கிங் அபவுட். மம்முட்டி படமும் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, தமிழையும் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போல ஐ நோ வாட் அ வெட்டரன் ஆக்டர் ஹி இஸ். ஸோ ஐ வாண்ட் டு சி வாட் ஹி வாஸ் கோனா டு அப்படின்னு. மலையாள படத்துக்கு உரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலுமே அந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்காக இவ்வளோ தான் பண்ண முடியும்ன்றப்போ அந்த மீட்டர் அழகாக செட் பண்ணது எனக்கு மலையாள படத்தில் இருக்குது. நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் டஸ் தட் வெரி வெல். டிஸ்பைட் ஹேவிங் சச் ஹியூஜ் ஸ்டார் லைக் மம்முட்டி, அந்த கேரக்டரால் எவ்வளோ பண்ணணும். அதுக்கும் ஹீரோயிசம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர்லையுமே அவர் வந்து கொஞ்சம் கெத்து காட்டுற மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும். பட் அது எதுவுமே மீட்டர் தாண்டி போகல, ஸ்கேல் தாண்டி போகலை. அந்த மனுஷன் அப்படி பண்ணுவார் நம்புற அளவுக்கு ஒரு கேரக்டர். அண்ட் இட்ஸ் அ த்ரில்லர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிளும் உள்ளே போகுது. ஸோ டஸ் தட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள் ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். காரணம் வந்து இப்போ அது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அந்த படம். ஏன்னா இப்போ மலையாள படத்துலேயே இப்போ ரீசெண்டாக நிறைய த்ரில்லர்ஸ் வந்துருந்துச்சு.
ராட்சசன் மாதிரி படங்கள் மலையாளம் மோஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த த்ரில்லர்ஸ் ஒர்க் வெரி வெல் ஃபார் அஸ் பிகாஸ் அஞ்சல் பத்திரா மாதிரி தோஸ் ஒர்க் ஃபார் அஸ் பிகாஸ் நம்ம யோசிச்சு பார்க்காத ஆங்கிளில் கொண்டு போகிறப்போ தே ஹாவ் டு பீட் அஸ்ல. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது இல்லைப்பா, இங்கே இன்னொரு ஆங்கிள் இருக்குது பற்றியா, இங்கே அங்கே வச்சிருக்கேன் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் பார்க்குறப்போ அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தோன்றப்போ இங்கே நான் என்ன எதிர்பார்த்தனோ இப்போ அவி முன்னாடி சொன்ன படம் மாதிரி தான் நான் என்ன நடக்கணும் எதிர்பார்க்கணும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆக்டர் இந்த படத்தில் இருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே தெரியும். ஒரு 70% அந்த படம் அவங்க வராதப்போ அவங்களாம் பேயா இருப்பாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெஸ் பண்ணிட்டு தான் போறீங்க. ஸோ அது நடக்கிறப்போ லைக் வேர் ஆம் ஐ பீங் சர்ப்ரைஸ்டுன்ற ஒரு எலிமெண்ட் வருது பாருங்க. பட் அதையும் தாண்டி த கிரவுண்டட்னஸ் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அந்த படத்தை பிடிச்சதே வந்து ஒரு when you have actors like மம்முட்டி or மஞ்சு வாரியர் அந்த மாதிரி ஒரு கேலிபரில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போதும் அங்கே ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருக்கு மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கைதி படத்தில் கார்த்தி பொண்ணா வர அந்த அந்த ஒரு ஆக்டர் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அது வந்து நிஜமாக பயம் கொடுத்துறாங்க. அந்த அவங்க துடிக்கும் போதும் கத்தும் போதும்லாம் வந்து ஜென்வலி அஃபெக்ட்ஸ் யூ. நான் இந்த தௌசண்ட் பிகாஸ் வாட்ச் ஆல் ஆஃப் ஹாரர் ஃபிலிம்ஸ். நான் கொஞ்சம் பயந்த சுபாவம், என்னை நல்லா பயம் கொடுத்துட்டாங்க அவங்க. உங்களுக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம், பயந்த சுபாவம் அப்படின்றது தான் கொஞ்சம் ஓவராகவே நான் பயந்துட்டேன். அண்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் அவங்க ஒரு தனியாக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. மம்முட்டி இருப்பார், நிக்கிலா விமல் இருப்பாங்க, பட் அந்த என்டையர் அந்த ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே ஈஸியாக சாப்பிட்டாங்க. அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆல்சோ அந்த பிகஸ்ட் இஷ்யூ வித் ப்ரீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தி பிரசன்ஸ் ஆஃப் சச் பிக் ஆக்டர்ஸ். கோபி சொன்னது ஒரு பாயிண்ட்டுக்கு வர நீங்கள் வரலன்னா நீங்கள் அது ட்விஸ்ட் இல்லை எனக்கு அப்புறம் ஐ நோ யூ கமிங். ஸோ தட்ஸ் நோ ஒரு ஆன்டிசிபேஷன் இல்லை. நீங்கள் வந்துட்டு அப்புறமும் அந்த ஒரு இந்த அன்ராவலிங் ஆஃப் த ஸ்டோரி வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இட் இஸ் தெரியல அது ஒரு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கா இல்லை எதுக்கு ஃபேமிலி ட்ராமாவாக மாற்றுறீங்கன்ற மாதிரியான ஒரு தாட்லாம் வந்துச்சு. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ப்ரீஸ்ட்ன்றது மலையாள சினிமாவுக்கு. நம்ம எப்படி வந்து நம்ம போனாலும் பேசிட்டு இருக்கோம் மாஸ்டர் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் நமக்கு வேறு படம் வரலையேன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா மாஸ்டர் வந்து ஒரு என்டையர் தியேட்டர் கோயிங் ஆடியன்ஸை திருப்பி கூட்டு வர படம். அந்த தியேட்டர்ஸ் அப்படின்றது மறக்காதீங்க அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு படம் மாஸ்டராக இருந்துச்சு. அந்த வகையில் மலையாள சினிமாவுக்கு அது ப்ரீஸ்ட். நம்ம ரிமெம்பர் வெல் நம்ம நிறைய பேர் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் சேவ்ஸ் தியேட்டர்ஸ் அதெல்லாம் போட்டு. அதே மாதிரி ப்ரீஸ்ட் சேவ்ஸ் மலையாளம் சினிமான்னு சொல்லிட்டுலாம் ஹேஷ்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்ம பார்க்குறோம் ஏப்ரலில் ஒரு பயங்கர ரிலீஸ் லைனப் இருக்குது, தமிழ்லையும் மலையாளத்தையும் அவ்வளோ பேர் லைனப் இருக்குது. ஸோ திருப்பி தியேட்டர்ஸ்குள்ளே வரணும்னு வைக்க ஒரு படம் தேவைப்பட்டுச்சு. அந்த படமாக ப்ரீஸ்ட் டெஃபினட்டாக இருந்தது. ஒரு மம்முட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ன்றது அவருக்கு மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஜான்ராவாக இருக்கும். அவர் 80s பண்ணிட்டு இருக்க ஜான்ரா இதுதான். சேதுராம் நாயர் சிபிஐன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ப்ளஸ் ட்ரூத்ல ஒரு படம் ஒன்று இருக்கும், பரத்ன்ற பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரோல்ஸ்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு படங்கள்லாம் பார்த்துருதுன்னா. அண்ட் எனக்கு நான் வந்து அவர் இந்த ஒரு ஹாரர் ஸ்பேஸ் நான் அவர் பார்த்தது இல்லை. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see him explore at his age and at his அவர் கரியர் இருக்கிற ஸ்டேஜில். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரோல் நான் வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அப்படியே ஓவராக பண்ணாமல் ஜஸ்ட் அந்த எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடி அப்படின்னு சொல்கிற இடத்துல மம்முட்டி அவர் வச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் வந்து நியூ கமர்ஸ் கூட அவ்வளோ படம் பண்ணுறாரு. இட்ஸ் ஈஸி டு அப்ரோச். அந்த ஸ்டேஜில் இருக்கிற பெரிய ஸ்டார்ஸை வந்து நியூ கமர்ஸில் அப்ரோச் பண்ண முடியிற ஒரு சினிமாவாக மலையாள சினிமாவும் இருக்குது. அது நான் ஒரு வெரி பாசிட்டிவ் திங்காக பார்க்குறேன். பட் ப்ளீஸ் ஃபார் ஆல் இட்ஸ் குட் அண்ட் பேட் அண்ட் ஜஸ்ட் ஹாப்பி இட் எக்ஸிஸ்ட். ஏன்னா வந்து தியேட்டர்ஸ் ஆர் ரீஓப்பனிங், they are back and we are seeing a lot of rise in cases. ஸோ தியேட்டர்ஸ்க்கு போகும்போதும் மாஸ்க் போட்டுட்டு. அண்ட் ஹாரர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் அந்த இது கொண்டு வரது வந்துட்டு இட் லுக் ஆட் இல்லை கரெக்டாக அந்த பிளாட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஜானர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இல்லை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். இந்த ஜானரா மேட்ச் பண்ணிட்டாங்க, அதை நீட்டாக எடுத்துட்டாங்க. என்னன்னா அது அப்படியே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். ஒரு ஓகே பண்ணிட்டீங்க, டன். இப்போ நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள், ஸ்பாய்லர்லாம் இல்லை, ஷாக் படம் பார்த்துருப்போம் நம்ம. இட் ரெக்வயர்ஸ் ஒரு அந்த பேய் அது ஏன் வருது, ரீசன் ஃபார் இட் டு கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால ஒருத்தர் வெளில இருப்பார், உள்ளே வரணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. பட் நான் சொல்கிறேன் கடைசியாக அதெல்லாம் அன்ராவல் ஆகும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு இன்சிடியஸ் படம் ரைட்டாக இருக்குது இது வந்துச்சு. ஏன்னா இன்சிடியஸ் as well as a bit of conjuring கூட ஃபர்ஸ்ட் படத்தில் டேட்டடாக பேய்ன்ற ஸ்டோரி தாண்டி போகிறப்போ அடுத்த படத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு ஆஃப் த காஞ்சரிங் ஃபிலிம்ஸில் வந்து இந்த உடம்புக்குள்ள எந்த பேய் தான் இருக்கு நினச்சிட்டு இருக்கப்போ இல்லை அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ சம்திங் சிமிலர் ஹேப்பன்ஸ் ஹியர் as well. பட் அவியோட பாயிண்ட்டாக என் பாயிண்ட் என்னன்னா இந்த கன்வீனியன்ஸ் விஷயம் பார்த்தீங்களா,
அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கார் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கார் வந்து திடீர்னு தேடிட்டு இருக்க சுச்சுவேஷனில் எங்களால் ஒரு இடத்துக்குள்ளே போகிற ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த கன்வீனியன்ஸ் தான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு மினி பேக் ஸ்டோரி கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பார்த்தியா இங்கே வந்து வச்சிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரீவிங்காக இருந்திருக்குமே தான் நினச்சேன். பட் நான் ஐசி ப்ரீஸ்ட் ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து ஒரு கேஸ் சால்வ் பண்ணும் போது அந்த கேஸ் நம்பர் 27 என்னமோ இருக்கும். 26 கேஸ் பாக்கி இருக்கு. ஸோ ஃபாதர் கார்பன் பெனடிக்ட் குட் பி அ ஃப்ரான்ச்சைஸை தான் நான் பார்க்குறேன். இவர் பண்ணுறாரோ இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. கான்ஜரிங் 1, 2, 3 பார்க்குற மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மலையாளத்தில் வரலாமேன்றது தான். ஸோ இஃப் இட்ஸ் ஹேப்பனிங் வை நாட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஐசி ப்ரீஸ்ட் ஆஸ். ஸோ இது ஒரு MCU மம்மூட்டி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். எவ்வளோ நேரம் யோசிச்சு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா படங்களை பற்றியும் பேசிட்டோம். அண்ட் இந்த வாரம் வந்து அகைன் ரிலீசஸ் வந்து வெட்னஸ்டேலேருந்து ஆரம்பிக்குது. காட்ஸில்லா vs காங் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஏரியா பிரித்து சண்டை போட போகிறோம், ஆச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்திருக்க ஒரு 2 ஜெயண்ட்ஸ், ஆக்சுவல் ஜெயண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு படம். ஸோ இது வெட்னஸ்டே ஆரம்பிக்குது. அகைன் இன்னொரு ஜெயண்ட் வருது, எலிஃபென்ட். அது வந்து ஃப்ரைடே வருது. ஆமாம், கார்டன் வந்து ஹாத்திமே சத்தி வரல, சாரி ஹிந்தி ஃபேன்ஸ். ஆரண்யா வருது, தெலுங்குல கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரைடே வருது. இன்னும் நிறைய ரிலீசஸ் வருது. இந்த வாரம் வந்து ஒரு சினிமா ரசிகர்களுக்கான ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரமாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ see you in the theaters. See you in the next episode of 4 Reviews of நல்ல சினிமா. நன்றி. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது NTR வந்தது இந்த சினிமா தான்.